அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 20/11/2024. பஞ்சமி திதி மாலை 4:50 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் மதியம் 2:48 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் செய்ய, புது பதவி ஏற்க, வங்கி கணக்கு தொடங்க, தாலிக்கு பொன் உருக்க, சொத்து பத்திரப்பதிவு செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தேடுங்கள். ஏனென்றால் மனிதனுடைய தேவைகள் ஒருபோதும் தீர்ந்து போவதில்லை. ஆமாங்க, ஒரு வீடு வாங்கினோம், அந்த வீடு வாங்குற வரைக்கும் ஒரு வீடாவது சொந்த வீடு வாங்கிடணும், மாதம் மாதம் வாடகை கொடுத்து மாளலை அப்படின்னு நினைப்போம். அப்புறமா அது வாங்கின பிறகு இன்னொரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். இப்படி நம்ம ஆசை அதிகமாகிக்கிட்டே தாங்க போகுது. அதையெல்லாம் தவிர்த்து விட்டு நிம்மதியாக இருக்கணும், நிம்மதி தான் வாழ்க்கையில் பெரிய சொத்துன்னு எங்கும் எப்பொழுதும் நிம்மதியாக வாழ்ந்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைய தினம் சந்திரன் சவாரி செய்கிறாரு. அதனால் உங்களுக்கு சவால்களில் வெற்றி கிடைக்குங்க. நல்லவங்க அறிமுகம் கிடைக்குங்க. பிரபலங்களாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு கேது சாதகமாக இருக்கிறார். பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் வருமானத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகமானவர் இப்போ திடீர்னு மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவரை எதேச்சையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம். நல்ல வரன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு விறுவிறுப்பான சூழ்நிலை தான். லாபம் இருக்குது. இருந்தாலும் நாம் போடுற உழைப்புக்கு இன்னும் கொஞ்சம் வந்தால் லாபம் வந்தால் நல்லா இருக்குமேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகஸ்தானத்தை இன்னைக்கு சந்திரன் பார்க்க இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன வீண் பழி அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். மூத்த அதிகாரி உங்களை கூப்பிட்டு சில ஆலோசனைகளை கேட்பார். அதையெல்லாம் வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான முயற்சிகள், அதுக்கான பட்ஜெட்டு அதெல்லாம் இன்றைக்கி யோசித்து இன்றைக்கி கணக்கு போட்டு பார்ப்பீங்க. புது வண்டி சீக்கிரம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க, செலவுகள் இருந்துருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உடன் இருப்பவர்களுக்கு ஓடமாக இரு, உதறி தள்ளி போனவர்களுக்கு பாடமாக இரு. இதுதாங்க உங்கள் தத்துவம். உங்களை நம்பி யார் இருக்காங்களோ,
உங்கள் மேலே யார் பாசமாக இருக்காங்களோ அவங்கள நீங்கள் உயர்த்தி காட்டுவீங்க. அவங்க உயர்வதற்கான உதவிகளை நீங்கள் செய்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களை யாராவது உதாசீனப்படுத்தி ஒதுக்கி தள்ளிட்டாங்கன்னா அவங்க முன்னால் நாம் வாழ்ந்து காட்டணும், அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருந்து காட்டணும்னு பிடிவாதமாக வைராக்கியமாக உழைத்து அவர்கள் முன்னால் வளர்ந்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்திலேயும் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார் மதியத்திலிருந்து. அப்படி இருக்கிறதுனால காலையிலேயே இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. திடீர் முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிற குரு, இந்த ஜென்ம குரு உங்களை போட்டு பாடாப்படுத்துகிறாரு. எங்கே திரும்பினாலும் ஒரு நிம்மதி இருக்க மாட்டேங்குது. நமக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சு எதுவும் இல்லைன்னா கூட சுற்றி இருக்கிறவங்க பிரச்சனையை போய் நாம் தீர்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்காக ஓடுறது இவங்களுக்காக ஓடுறதுன்னு இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குதே, நமக்காக நாம் எப்போ தான் வாழ போகிறோன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. சூரியனும் அவரோட வந்து சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெற்றோருடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். வீடு வாங்கிறது விற்கிறது சாதகமாக உங்களுக்கு முடியும். சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால சின்னதாக வந்து ஒரு சோர்வு களைப்பு இருந்து கொண்டு இருக்குங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். கொஞ்சம் அதை அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் கூட உங்கள் வளர்ச்சியை பொறுக்காமல் சிலர்லாம் வேறு மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அதுவே சரியாயிடும். அதை போய் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அது சரியாக வராது. கணவன் மனைவிக்குள்ளாரையும் இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக இருந்து வந்த கால்வலி கழுத்து வலி விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலிருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நாம் சகித்து கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல, நம்மையே செதுக்கி கொண்டு வாழ்வது தான் வாழ்க்கையாகும். ஆமாங்க, எதுக்கெடுத்தாலும் அழுத்துக்கிறவங்க சலிச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு சிக்கல் வந்ததுன்னா அதன் மூலமாக நம்மளை எப்படி சரி பண்ணிக்கலாம், நம்மளை எப்படி திருத்திக்கலாம், நாம் எங்கே சறுக்கி விழுந்திருக்கிறோம், நாம் எந்த இடத்துல ஓங்கி எழுந்து வளர்ந்து வரணும் அப்படிங்கிறதையெல்லாம் தெரிந்து கொண்டு சவால்களை எல்லாம் சர்வசாதாரணமாக நினைத்து கொண்டு சங்கடங்களை எல்லாம் சந்தோஷமாக நினைத்து கொண்டு உங்களை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடியவர்கள், செதுக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 2-3 நாளாகவே கொஞ்சம் மனசும் சரியில்லை, கோபப்பட்டீங்க. குடும்பத்திலேயும் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த நிலைமை இன்றைக்கு மாறுங்க. காலையில் 8:47 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால காலையில் 8:47 பிறகு ஒரு சந்தோஷ சூழ்நிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உள்ளுக்குள்ளார இருந்து வந்த அந்த சோர்வெல்லாம் விலக ஆரம்பிக்கும். உடம்புக்குள்ளார இருந்த களைப்பு விலக ஆரம்பிக்கும். உற்சாகமாகவும் நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கு வெற்றி உண்டு. கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். அதனால் வியாபாரத்தில் பரவாயில்ல, ஏதோ இன்னைக்காவது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் நம்மளை இப்படி எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்களே, நாம் ஏமாளியாக இருக்கிறோமோ அப்படின்னு சில நேரங்களில் நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் புத்திசாலி, அதனால தான் உங்களை கூப்பிட்டு எல்லாருமே பயன்படுத்திக்கிறாங்க. இன்றைய தினம் வேலை சுமை குறைஞ்சி ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளார எட்டி பார்க்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ இன்னைக்கு கொஞ்சம் சரியாகும். எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. காலையில் 8:47 வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். மற்றபடி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, நீ யார் என்று இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்த வாழாதே. இந்த உலகத்தில் நீ யார் என்று புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்து வாழ்ந்து பார். வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். ஆமாங்க, நம்ம புகழை பரப்புறதுக்காகலாம் நாம் இங்கே வரலைங்க. இந்த உலகத்திற்கு நாம் எதுக்கு வந்திருக்கிறோம், நாம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம கடமை என்ன, நம்ம உடைமை என்ன, இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நம்மால் ஆன கைங்கரியங்களை இந்த உலகத்துக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா அப்படின்னு புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை நோக்கி சந்திரன் வந்துன்னு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால சின்னதாக ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு முன்கோபம் இருக்கும், யார் நம்மளை புரிஞ்சுக்கிறா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். எவ்வளோ நான் உழைச்சி கொட்டியிருக்கிறேன், ஒரு நேரம் உட்கார்ந்துருக்கேனா, எல்லா நேரமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு அலுப்பு சலிப்பு இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினம் காலையில் 8:47 உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துடுறாரு. மதியம் 2:48 வரைக்கும் புனர்பூசத்தில் இருக்க போகிறார். அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2:48 வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் மதியம் 2:48 பூசம் நட்சத்திரத்துக்குள்ளார சந்திரன் நுழைகிறாரு. அதனால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலிருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. என்ன இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். ஏதோ ஒரு ஆதங்கத்தில் அவங்க ஏதாவது வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் பிடின்னு பிடிச்சிடக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். சரி, ராசிக்குள்ளார சந்திரன் அப்படி தான் இருக்கும், முணுமுணுப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். வியாபார உத்தியோக விஷயங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் இன்றைக்கி எடுக்க வேணாங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தவறுதலாக கூட ஒருவரை கஷ்டப்படுத்தி விடாதீர்கள். ஏனென்றால் அவ்விடத்தில்தான் உங்களுடைய நிம்மதி தொலைந்து போகிறது. ஆமாங்க, அதனால தாங்க யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு நீங்கள் விரும்ப மாட்டீங்க. ஆனால் தவிர்க்க முடியாத சில நேரங்களில் அந்த மாதிரி நடந்துப்பீங்களே தவிர, அப்படியே நடந்துக்கிட்டால் கூட ஒரு 2-3 நாள் கழித்து ஏதோ அதெல்லாம் நடந்துருச்சிங்க மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடமும் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு தாங்க அதிகமாகிட்டே இருக்குது. கண்டகச்சனி ஒரு பக்கம் போட்டு அழுத்திக்கிட்டே இருக்காரு. உடம்பு முடியாமல் போகுது. டாக்டர்கிட்ட கேட்டால் எல்லாம் சரியாக இருக்குங்கிறாரு. ஆனால் மனசு என்னவோ ஒரு மாதிரி தான் இருந்துட்டுருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அளவுக்கு, எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு பலத்தை தரக்கூடிய அளவுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் இப்போ நல்லா உட்கார்ந்துட்டார். கார்த்திகை மாதமில் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் உட்கார்ந்து குரு பகவானுடைய பார்வையில் உட்கார்ந்துட்டார். அதனால் பழைய கஷ்டம் எல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். பண உதவி நீங்கள் கேட்டிருந்த இடத்துலேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் கடுமையான போட்டி தான். நீங்கள் பாரம்பரியம் மாறாமல் நீங்கள் வியாபாரத்தை பார்த்துட்டுருக்கீங்க. ஆனால் நேற்று வந்தவங்கள்லாம் பிரம்மாண்டமாக அலங்காரம் பண்ணி கடையை ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு மீறி எல்லா வகையிலுமே யாரும் ஜெயிச்சிட முடியாது. வியாபாரத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. லாபம் இன்றைக்கி நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக சலசலப்புகள் இருக்கும். சில நேரங்களில் மூத்த அதிகாரி உங்களை கூப்பிட்டு பேசும் பொழுது மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக ஒரு பொறாமை இருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி அதாவது உத்தியோகத்தில் அலுவலகத்தில் நல்ல பேர் கிடைக்குங்க. குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு.
பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாகவும் சுப செலவுகள் தரும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, வலியை மட்டுமே பார்த்தால் வாழ்க்கையை பார்க்க முடியாது. வலியை மீறினால்தான் வாழ்க்கை. வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்துருந்தோம்னா வாழவே முடியாதுங்க. அந்த வலியையும் தாண்டி நாம் வெளியில் வரும்பொழுது தாங்க நாம் நினைக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வலிகளையே வழிகளாக்கி வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நீண்ட நாள் ஆசை கனவுகள் அதெல்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். அண்ணா அக்கான்னு மூத்த சகோதரங்கள் மூலமாகவும் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். லாபமும் அதிகமாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. செல்வாக்கும் உங்களுக்கு உண்டுங்க. அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை மந்த நிலை மாறி லாபம் அதிகமாகும். உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் போட்டிகள் அதெல்லாம் குறைஞ்சி அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்த சங்கடங்கள்லாம் மாறி இன்றைக்கி சந்தோஷமான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாங்க. உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் இருக்கிறதுனால வியாபாரத்தை கொஞ்சம் விரிவுபடுத்துவதற்கு கொஞ்சம் பண உதவியெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:45 மணி வரைக்குமே ரொம்ப அருமையாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:45 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை அள்ளித்தரும் நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நடிப்பவர்கள் கோபப்படுவதில்லை. கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவதில்லை. உங்களுக்கு எப்போங்க நடிக்க தெரிஞ்சது? எதுக்கெடுத்தாலும் சின்னதாக ஒரு கோபம் இருக்கும் உங்களுக்கு. காரணம் என்ன? அக்கறை, அடுத்தவங்க மேலே இருக்கிற அக்கறை, குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே இருக்கிற பாசம் அந்த அக்கறை தான் ஏதாவது தப்பு தண்டா நடந்தால் அது கோபமாக மாறி எல்லாரையும் திருத்தறதுக்கான வழியை கொடுக்குதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கோபப்பட்டாலும் நியாயமாக கோபப்பட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் மேலே பாசம் காட்டி நேசத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ஏதாவது தொழில் தொடங்கலான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி கூட அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பேச்சுவார்த்தை, அதுக்கான முயற்சிகள் அதெல்லாம் கூட பலிதமாகுங்க. 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் குரு பகவான், அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. என்ன இருந்தாலும் குரு மறைஞ்சிட்டார் இல்லைங்களா? அதனால தான் எதை எடுத்தாலும் 2 முறை 3 முறை முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. பழைய நண்பர்கள் இன்றைக்கி உதவிகரமாக இருப்பாங்க. சொந்தக்காரங்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதெல்லாம் இன்றைக்கி சரியாயிடுங்க. சில பொறுப்புகள், ஒரு சங்கத்தில் இருக்கீங்க, ஒரு இயக்கத்தில் இருக்கீங்க, அதில் ஏதாவது இந்த பொருளாளர் செயலாளர் அது மாதிரி சில பொறுப்புகள் கூட உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசியிலே உட்கார்ந்துருந்து பாடாப்படுத்தின சூரியன் இப்போ உங்கள் ராசியை விட்டு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி லாபம் கொஞ்சம் அதிகமாகும். சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, பஜார் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வியாபார டெக்னிக்கை மாற்றி இன்றைக்கி லாபம் சம்பாதிப்பீங்க.
உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்களோட இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி சரியாயிடுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:45 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, முட்டி மோதி முளைத்து வெளியே வரும் விதைகளை கேளுங்கள், செடிகளை கேளுங்கள், அது சொல்லித்தரும் முயற்சி என்றால் என்னவென்று. ஆமாங்க, ஒரு விதையை நாம் ஊனுறோம், ஆனால் அது பூமியை பிளந்துக்கிட்டு அது முயன்று வெளியில் வருது. அது எவ்வளோ பெரிய சக்தி! எத்தனையோ தடங்கல்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் துச்சமாக நினைத்து எதிர்நீச்சல் போட்டு எதிராளிகளுக்கு கேள்விக்குறியாகவும் ஆச்சரியக்குறியாகவும் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நிம்மதியாகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு குழப்பம் எல்லாமே இருக்குது, ஆனால் எதுவும் இல்லாத மாதிரி ஏதோ ஒரு ஏக்கம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. அது காரணம் 4ஆம் இடத்துல சனி பகவான், சுகஸ்தானத்துக்குள்ளார சனி பகவான். எந்த பக்கம் திரும்பினாலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை. யாராவது நம்மளை தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்களா? ஒன்றும் கிடையாது. நான் எவ்வளோ தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன் தெரியுமா, ஆனால் இவங்கெல்லாம் என்ன பெருசாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் தான் இப்போ இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி வெற்றி உண்டு. குரு பகவானின் அனுகிரகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் எட்டி பார்க்கும். பிள்ளைகளும் நல்லதாக புரிஞ்சுப்பாங்க உங்களை. வியாபாரத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் அதிகமாகும். உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க. கால்வலி தான் கொஞ்சம் இருந்துன்னு சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரே இடத்துல தொடர்ந்து உட்காராமல் சில நேரங்களில் எழுந்து நின்று அப்புறம் உட்கார்ந்திங்கனாலும் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் எதுவாக இருந்தாலும் காலையிலேருந்து மதியம் 2:45 மணிக்குள்ளார பண்ணிக்கிறது நல்லதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை, அரிய செயல்களை செய்து முடிப்பது வலிமையினால் மட்டுமல்ல, விடாமுயற்சியால் தான். ஆமாங்க, உடல் வலிமை இருந்துட்டால் மட்டும் நாம் ஜெயிச்சிட முடியாது. இந்த விடாமுயற்சிங்கிறது மன வலிமையால் வரக்கூடியது. அதனால தாங்க உடல் வலிமையை காட்டிலும் மன வலிமை அதிகம் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் 2:47 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கோபத்தை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருமே உங்களை மாதிரி அப்படியே பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு நாம் எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருக்கிறதுனால ஒவ்வொரு குணத்தோடு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி எல்லாரையும் நீங்கள் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:47 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோக விஷயமாக இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக முடிவிடுங்க. அவசரப்பட்டு ஏதாவது பேசி வைக்காதீங்க.
அவர் அப்படி சொன்னார், உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு, நான் என் பங்குக்கு நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சிக்கல்லாம் மாட்டிக்கூடாது. சந்திராஷ்டமம் 2:45லேருந்து 3 நாளுக்கு வரும். மாதத்துக்கு 3 நாள் இருக்கும். அந்த 3 நாளில் அவசரப்பட்டோம்னா மாதம் முழுக்க அப்புறம் வந்து நிம்மதி இல்லாமல் போயிடும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எங்கே போனாலும் வெற்றி உண்டுங்க. அதே போல் வியாபாரம் உத்தியோக விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. கூட பிறந்தவங்க கூடிகிட்டு இருக்கிறவங்க எல்லார்கிட்டையுமே இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்க நல்லது. ரொம்பலாம் உரிமையாக பேசக்கூடாது இன்றைக்கி. ஏன்னா ரொம்ப வருஷம் பழக்கம், ஆனால் உரிமையாக பேச போய் அது வந்து ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கூடாது. சந்திராஷ்டமமாக பொறுமையாக இருக்கணும். அவங்களா கூப்பிட்டா நாம் பேசலாம், நாம போய் உரிமை எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சிலதெல்லாம் நாம் வந்து பின்பற்றினாலே இன்றைக்கி நிம்மதி கிடைக்குங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நெல்லிக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சந்தர்ப்பத்தை உருவாக்குபவர்கள் எளிதாக வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பவர்கள் பொறுமையாக காலம் கடந்து வெற்றி பெறுகிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு தானாக சந்தர்ப்பம் வரும் அப்படின்னு நினைக்காம நாமே நம்ம திறமையை வச்சு நம்முடைய திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி காட்டுவது தான் நல்லதுன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் புது சகாப்தத்தை உருவாக்குபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லாம் சரிதாங்க. இன்னமும் கால்வலி சரியாக மாட்டேங்குது, மனசுக்குள்ளார ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குதுங்க. 7.5 சனி முழுமையாக முடியாததுனால சின்ன சின்னதாக ஒரு பயம் இருந்துருக்கும். ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்ருக்காரு. அப்படி இருக்கிறதுனால அந்த பயம் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். உடம்பெல்லாம் ரொம்ப ஏதோ படுத்துகிற மாதிரியே இருக்குது, டெஸ்ட் எடுத்தால் ஒன்றும் பெருசாக இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாரு. அப்போ சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி அதுக்கெல்லாம் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணுங்க. உங்கள் மனசை வந்து நீங்கள் வந்து ஒருமுகப்படுத்துறது நல்லதுங்க. ஏன்னா 7.5 சனி கடுமையாக இருந்த காலகட்டம்லாம் முடிஞ்சிட்டதுனால இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. வியாபாரத்தில் போட்டிகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. கடையை மாற்றலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா இங்கே வாடகையும் கூடிக்கிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது வர்ற வருவாயில் வாடகைக்கு போச்சு, அதுக்கடுத்து வந்து பணியாட்களுக்கு சம்பளம் போச்சு, கடைசியில் வெறுங்கையோடு போக வேண்டியதாக இருக்குதுங்கிற மாதிரி நிலைமையில் இருந்தாலும் அடுத்தது கொஞ்சம் குறைந்த வாடகை உள்ள இடத்துக்கு கடையை மாற்ற வாய்ப்பு இருக்குது. அல்லது சொந்த இடத்துலையே கீழே வந்து நம்ம கடையை வச்சுட்டு மேலே இருக்கலாமே, வீடு வச்சுக்கலாமேங்கிற மாதிரியான முடிவுக்கும் வருவீங்க. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சூரியன் சாதகமாக வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசியல் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். அரசியல்லையும் உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. கல்யாண பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாக முடியுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு செயல்களில் இறங்குவதே நல்லது. சிலர்லாம் அப்படியே கற்பனையிலே இருப்பாங்க, மேகத்திலே மிதப்பாங்க. பாரு, அடுத்த வருஷம் தீபாவளி எப்படி நான் கொண்டாடுறேன் பார், அதுக்குள்ளார என்னென்னலாம் வாங்க போகிறேன் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியே விட்டுருவாங்க பேசிட்டு. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. முயற்சி பண்ணுவீங்க, கனவு காணுவீங்க. அந்த கனவை நனவாக்குவதற்காக கடினமாக உழைப்பீங்க. ஒரு வேலையை தொடங்கிட்டிங்கன்னா அது முடிகிற வரைக்கும் அதை ரகசியமாக வச்சுருப்பீங்க. அது முடிஞ்ச பிறகு தான் எப்பொழுதும் வெளியிடுவீங்க, வெளியில் சொல்லுவீங்க. அந்த மாதிரி எங்கும் எப்போதும் ஒரு வைராக்கியத்துடன் வேலை பார்க்குறவங்க, ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடியவங்க, ஒரு மன உறுதியுடன் வாழ்ந்து
காட்டக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு நடக்கும், பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும், குடும்பத்திலேயும் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாங்க. ரொம்ப நாளாக நீங்கள் காத்து கொண்டிருந்த நிகழ்வுகள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். இதற்குத்தான் நான் ஆசைப்பட்டேன், அது நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரியான சந்தோஷமும் இன்றைக்கி உங்களுக்கு எட்டி பார்க்குங்க. வியாபாரத்தில் கூட திடீர் லாபம் உண்டு, புது பொறுப்புகள் உங்களை தேடி வரும், புது பதவிகளும் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக உங்களுக்கு வளர்ச்சி, சின்னதாக ஒரு ப்ரொமோஷன் மாதிரி, ஒரு பதவி உயர்வு மாதிரி சில சலுகைகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லாம் சரிதாங்க, ஆனால் உடம்பு தாங்க போட்டு பாடாப்படுத்துது. திடீர்னு மூச்சடைக்குது, திடீர்னு மூச்சு வாங்குது, தூக்கம் இல்லாமலும் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. நீங்களும் சின்ன சின்னதாக மூச்சு பயிற்சி செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். நம்ம பாரம்பரியமான அந்த மிளகு, துளசி இதெல்லாம் கூட நம்ம சாப்பாட்டில் பயன்படுத்தும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டு. மனம் திறந்து குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இன்றைக்கி மகிழ்ச்சியாக நீங்கள் பேசுவீங்க. இன்றைக்கி மாதிரியே இருந்துட்டால் நல்லா இருக்கும்னு சில நேரங்களையும் நீங்கள் நினச்சிப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் செலவுகள் இருந்தாலும் மாலையில் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இயல்புக்கு கெட்ட பெயரும் நடிப்புக்கு நல்ல பெயரும் கொடுக்கும் உலகம் இது. ஆமாங்க, யதார்த்தமாக யார்கிட்டயா போய் பேசி பாருங்க, யாருமே அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. நடித்து பேசுங்க, நல்லவங்கன்னு சொல்லிடுவாங்க. இதுதாங்க இந்த உலகம். அதனால தாங்க இந்த உலகத்தில் எப்படி நடந்துக்கிறது, நாம் சரியில்லையா இல்லை இந்த உலகம் சரியில்லையா அப்படின்னு அப்பப்போ நீங்களே உங்களை கேள்வி கேட்டுப்பீங்க. சரி பரவாயில்ல, நாமாவே இருந்துட்டு போவோம், நடிப்புலாம் நமக்கு வராது, நடித்தாலும் நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் யதார்த்தவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வரும். செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஸ்கின் அலர்ஜிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் திடீர்னு சோப்பு அந்த மாதிரிலாம் மாற்றாமல் இருக்கிறது நல்லதுங்க. எதுவாக இருந்தாலும் மருத்துவரின் ஆலோசனையை வாங்கிக்கிட்டு சிலதெல்லாம் கொண்டு வர்றது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் கண்ணசந்தா போதும், போட்டியாளர்கள் நம்ம மார்க்கெட்டை கெடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா நேரத்துலையும் விழிப்புணர்வாகவே இருப்பீங்க. இன்றைக்கி லாபம் உண்டு. உத்தியோகத்தில் சின்ன சலசலப்பு இருக்கும், அதெல்லாம் பெருசுப்படுத்திக்கூடாது. ஏன்னா நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்க, 7.5 சனி பொங்குச்சனி, அதனால் வளர்ந்துட்டுருக்கீங்க. அதனால் அப்படி இப்படின்னு ஏதாவது உங்களை பற்றி விமர்சனங்கள் ஏதாவது முணுமுணுப்பாங்க. அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களோட நிம்மதி போயிடும். அதனால் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நான் என் கடமையை பார்த்துட்டு போயின்னு இருக்கேன்னு நேர்கொண்ட நெஞ்சு நிமிர்ந்த நன்னடையோடு நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷம் உண்டு. பிள்ளைங்க நம்ம அளவுக்கு பொறுப்பாக இருப்பாங்களா, நம்ம அளவுக்கு புத்திசாலியாக இருப்பாங்களா, போட்டி உலகமாக இருக்குது, அதெல்லாம் கடந்து வருவாங்களா, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. புலிக்கு பிறந்தது என்றைக்கு பூனையாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும், ஆனால் மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் மதியம் 2:45 மணிக்குள்ளார செய்துக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நாம் பிறக்கும் பொழுது நம்முடைய முகம், நம்முடைய விரல்கள்,
நம்முடைய கை கால்கள் எல்லாம், மூக்கு நாக்கு எல்லாமே கிரகங்கள் தாங்க நிர்ணயிக்குது. இந்த பூமியை நாம் தொடும் பொழுது, இந்த பூமியில் நம்முடைய சுவாச காற்றை நாம் பதிக்கும் பொழுது எந்த நேரமோ அதை தான் நம்ம லக்னம் அப்படின்னு சொல்கிறோம். பிருகத் ஜாதகத்தில் கூட அது பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. ஒருத்தவங்களுடைய அந்த முக அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சே அவங்களுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஒருத்தவங்க மூக்கை வச்சு குரு பகவான் எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு, அவங்க ஜாதகத்தில் எத்தனாவது வீட்டில் இருக்கிறாரு, எந்த வகையில் இருக்கார், வலுவாக இருக்காரா அல்லது பலமிழந்து இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியும். தலை முடிய வச்சு அவங்களுக்கு சந்திரன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும். 2 கண்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு சுக்கிரன் சூரியன்லாம் எப்படி இருக்குது, சந்திரன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதான் இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. சாமுத்திரிகா லக்ஷணம் அப்படிங்கிற ஒரு பிரிவும் ஜோதிடத்துக்குள்ளார வருதுங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா கண்ணம் அப்படியே உப்பி போயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பளபளன்னு இருப்பாங்க, கண்ணம் உப்பி போயிருக்கும். சிலருக்கெல்லாம் 2 கண்ணங்களும் அப்படியே ஒல்லியாக இருக்கும், அதாவது வடிஞ்சு போயிருக்கும், முகத்திலேயே படிஞ்சு போயிருக்கும், அந்த மாதிரி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஜோசியத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? சொல்லப்பட்டிருக்கு. பழைய நூல்களில் அதிகமாக பேசப்பட்டிருக்கு. இந்தந்த மாதிரிலாம் கிரகங்கள் இருந்தால் இந்தந்த மாதிரியான தோற்றத்தில் அவங்க இருப்பாங்க, யவ்வனமாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, அதாவது இளமையாக இருப்பாங்க, இல்லை சின்ன வயசுலேயே முதுமையாக இருப்பாங்க அப்படின்னு அதுக்கெல்லாம் என்ன கிரகங்கள் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தேவகேரளம் உள்ளிட்ட பல பழமையான நூல்களில் இதை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கன்னம், இந்த கன்னத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னா என்ன? சுக்கிரன் தான். நம்ம முகத்தில் 2 பக்கம் கன்னம் அமைஞ்சிருக்கு இல்லைங்களா, அதுக்குரிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் நம்முடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்க. அது நல்லா இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அந்த கன்னம் பொலிவாக இருக்குங்க. சிலருக்கெல்லாம் முகத்தில் வடுக்கள், அந்த கன்னத்தில் வடு விழும், கீறல்கள், காயப்படுறது இதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த சுக்கிரன் பலவீனமாக இருக்கும்போது அவங்க முகத்தில் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வருங்க. சுக்கிரன் நீசகதியிலிருந்து பாவகிரக சேர்க்கை பார்வை பெற்று பாவகிரகங்கள் பாதகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தால் அவங்களுக்கெல்லாம் கன்னம் ஒட்டி இருக்கும். அதாவது உடல் சிலருக்கு பருமனாக இருக்கும், ஆனால் அந்த உடல் பருமனுக்கு தகுந்த முக கன்னம் இல்லாமல் இருக்கும். அது காரணம் சுக்கிரன் வலுவிழந்து போயிருக்கிறது தான். அப்படியும் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி கன்னத்தில் குழி விழும் சிலருக்கெல்லாம். அந்த குழி விழறதுக்கு காரணம் என்ன? ராகு தான். எங்கே குழி விழுந்தாலும் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் ராகு தான். அதனால் கன்னத்தில் குழி விழுதா அவங்களுக்கு சுக்கிரனோட ராகு இருக்கும், இல்லைனா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ராகு உட்கார்ந்துருக்கும், இல்லைனா ராகு நட்சத்திரத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருப்பார். இது மாதிரி பல விதிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது ஒரு விதி. அது இல்லாமல் பல விதிகள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ராகுவுக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அவங்க கன்னத்தில் குழி விழும் அப்படின்னு இன்னொரு நூல், இன்னொரு சித்தர், இன்னொரு நூலாசிரியர் அதை சொல்லியிருக்கார். அதெல்லாம் கிடையாது. அதான் சுக்கிரன் சனி பகவானோட சேர்ந்திருந்தாலோ அல்லது சனி பகவான் வீட்டில் இருந்தாலோ அவங்களுக்கு கன்னத்தில் குழி விழும் அப்படின்னு இன்னொரு சித்தர் சொல்லியிருக்கிறார். அகத்திய மாமுனிவர்லாம் அதிகமான விஷயங்கள் இது பற்றியெல்லாம் பேசியிருக்கிறாரு. அதனால் உப்புன கன்னத்தோடு இருக்கிறாங்களா அவங்களுக்கு குரு சுக்கிரன் சேர்ந்துருக்கும், இல்லைனா குரு சுக்கிரன் பார்த்தபடி இருக்கும். குருவும் சுக்கிரனும் அவங்க ஜாதகத்தில் பலமாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கன்னம் அழகான ஒரு வடிவத்தில், ஒரு வசீகரமான வடிவத்தில் இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரிங்க, இப்போ லக்னத்திலேருந்து 12 வீடுகள் இருக்கு இல்லைங்களா, அதில் கன்னத்துக்குரிய வீடு எதுன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடம்தான் நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 கன்னங்களை குறிக்கக்கூடியது. அப்போ 2ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா, 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் நல்லா இருந்ததுன்னா அவங்க முகத்தில் ஒரு பொலிவு, ஒரு அழகு இருக்கும். கன்னங்களும் அவங்களுடைய அழகை தூக்கி கொடுப்பதாக இருக்கும். அதனால் எல்லாமே ஜோசியம்தான், எல்லாமே நவகிரகங்கள் தான். அதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் எப்படி பிறந்தோம், எப்படி இருக்கிறோம், இது காரணம் எந்த கிரகம், இந்த அழகுக்கு காரணம் எந்த கிரகம், இந்த அவஸ்தைக்கு காரணம் எந்த கிரகம்னு புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையே நமக்கு சந்தோஷமாயிடும். நாமும் எல்லாரையும் புரிந்துக்கிட்டு நடந்து கொள்ள முடியும். அதனால்
நவகிரகங்களுடைய சூட்சுமங்களை அறிந்து கொள்வோம், நலமாக வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.